இந்தியன் 2 திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்நாள் சாதனையை முறியடித்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். என்னதான் இந்தியன் 2க்கு ஃபஸ்ட்டே நெகட்டிவான விமர்சனம் வந்தாலும் அந்த நெகட்டிவ் விமர்சனம் எதுவுமே படத்தோட கலெக்ஷன் பாதிக்கல. படத்தோட கலெக்ஷன் நல்ல விதமாக இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டே மட்டுமே உலக அளவில் இந்தியன் 2 திரைப்படம் 60 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணது. அட்வான்ஸ் புக்கிங்கோட சேர்த்து சொல்கிறேன். ஓவர்சீஸில் 35 கோடியும், தமிழகத்தில் 22 கோடியும், உலக அளவில் மொத்தமாக 60 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணது. ஸோ நெகட்டிவான விமர்சனங்கள் அதிகமாக இந்தியன் 2க்கு வந்ததால் கண்டிப்பாக அந்த கலெக்ஷன் பாதிக்கும். கண்டிப்பாக செகண்ட் டே கலெக்ஷன் பெருசாக இருக்காது அப்படி சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் செகண்ட் டேவும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு கலெக்ஷன் இருந்தது. செகண்ட் டே உலக அளவில் 40 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது. சின்ன அந்த நெகட்டிவ் விமர்சனம் வராமல் இருந்திருந்தால் இன்னும் கலெக்ஷன் அதிகரித்து இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் 2 நாள் முடிவில் இந்தியன் 2 திரைப்படம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்நாள் சாதனை லால் சலாம் திரைப்படம் மொத்தமாகவே 80 கோடி ரூபாய் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கும். அதை விட கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் அதோட சாதனை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்தியன் 2 நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி இணையதளத்தில் பயங்கரமாக கமல்ஹாசனை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் யாரெல்லாம் இந்தியன் 2 பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணி